Hi guys, welcome back to Harni Vlogs. நம்ம சேனலோட டே 8க்கு வந்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு டே 10 வரதுக்குள்ள ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் நான் டே 8 வீடியோ இப்பதான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ மீன் 100 கூட இல்லை, 101 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டே 7 வந்துட்டாங்க. அதுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம சேலஞ்ச் டே 8 போக போற இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ண இடம். அண்ட் எனக்கு இந்த இடம் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே தெரியும். இந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். சரி, ஓகே, நம்ம இந்த லொக்கேஷன் போகலாம் டே 8 அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் நான் போயிட்டேன். அங்கே வந்து நிறைய அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய திங்ஸ் நடந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்தேனா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம டே 8 வந்திருக்க லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஹில்ஸ். என்ன சொல்லணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன். நம்ம டே 8 வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஹில்ஸ். எனக்கு வந்து 101 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. A few moments later. நம்ம டே 8 வந்திருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா பல்லாவரம் ஹில்ஸ். நான் 2 இயர்ஸ் முன்னாடி இந்த லொகேஷன் வந்திருக்கேன். இந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம வந்து நான் இன்னைக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பிளேஸ்க்கு போங்க அப்படின்னு. பட் ஆனா இந்த வாட்டி வந்து சரியா பல்பு கொடுக்குற மாதிரி பேரிகேட் போட்டு உள்ள நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நின்றுகிட்டே வந்து இந்த வியூ ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு போட்டோ எடுத்து இங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்க ஃபுல்லாவே வந்து செடியா இருக்கு. ஸோ வந்து எதுவுமே தெரியாது. அதனால நம்ம கீழே இறங்குற இடத்துல வந்து ஏதாச்சும் ஸ்பாட் கண்டுபிடிச்சு எடுக்கலாம். ஸோ நம்ம இறங்குற இடத்துல வந்து ஃபுல்லாவே மரமா இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு லெவலுக்கு இந்த மவுண்டேனும் அந்த ஸ்கையும் தெரியுது. ஸோ நான் வந்து அதை எடுக்க ட்ரை பண்றேன். நம்ம 8th டே சேலஞ்ச் வந்து ஒரு ஷாப் டே மாதிரி ஆயிடுச்சு. ஒரு லொக்கேஷன் வந்தோம், அங்கே செட்டே ஆகல, முதல்ல மூடி இருக்கு. அண்ட் வந்து ரீசன் எங்க ஏதோ நிறைய ஸ்னேக் பைட்ஸ் லாஸ்ட் வீக்ல நடந்திருக்கு அப்படின்றதுக்காக உள்ள அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரிச்ச வரைக்கும் அதான் சொன்னாங்க. ஸோ உள்ளேயும் அலோவ் பண்ணல. அண்ட் வர வழியிலுமே வந்து ஃபுல்லா மரமா இருக்கு. மைட் பி வந்து போற வழியில வேற ஏதாச்சும் பெட்டரான பிக்சர் கிடைச்சிருந்தா அங்கே நின்று எடுத்து பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி ஏதாச்சும் ஃபிளாப் பல்பு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு லொகேஷன் மீட் பண்ணலாம். Until then, start a bye from Harini.